இந்த சம்பவம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பாபிலோன் என்றழைக்கப்பட்ட பெரிய சாம்ராஜ்யத்தில் நடந்தது. நேபுகாத் நேச்சர் என்ற வலிமை மிக்க மன்னன் அந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். அவன் பல நாடுகளை போரில் வென்று அங்கிருந்த அறிவும் திறமையும் கொண்ட இளைஞர்களை தன் அரண்மனை வேலைக்காக பாபிலோனுக்கு கொண்டு வருவது வழக்கம். அப்படி யூதேயாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட இளைஞர்கள்தான் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா. பாபிலோனிய பெயர்களாக தானியேலுக்கு பெல்திஷாத்சார் என்றும் மற்ற மூவருக்கும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நால்வரும் தங்கள் விசுவாசத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார்கள். குறிப்பாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாபிலோன் மாகாணத்தின் முக்கிய நிர்வாகப் பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டனர். ஒருநாள் நேபுகாத் நேச்சர் ராஜா தனக்கு ஒரு பிரமாண்டமான சிலையை உருவாக்க நினைத்தான். 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் கொண்ட ஒரு பெரிய பொற்சிலையை செய்து அதை தூரா சமவெளியில் நிறுத்தினான். பின்பு ராஜா ஒரு அறிவிப்பை வெளியிட்டான். எக்காளம், நாதசுரம், யாழ், வீணை போன்ற இசைக்கருவிகளின் சத்தம் கேட்கும்போது தேசத்தின் அனைத்து மக்களும் அதிகாரிகளும் இந்த பொற்சிலைக்கு முன்பாக தலை வணங்கி வழிபட வேண்டும். அப்படி செய்ய தவறுபவர்கள் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு சூளையில் உயிருடன் வீசப்படுவார்கள் என்றார். இசைக்கருவிகள் முழங்கின. பாபிலோனில் இருந்த அனைவரும் அந்த பொற்சிலையை பயபக்தியுடன் வணங்கினார்கள். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய மூவர் மட்டும் தலை வணங்க மறுத்துவிட்டனர். அவர்கள் தங்கள் ஒரே கடவுளைத் தவிர மனித கைகளால் செய்யப்பட்ட எந்த சிலைக்கும் மரியாதை செலுத்த மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்தனர். இதைக் கண்ட சில கல்தேயர்கள் ராஜாவிடம் சென்று மூவர் மீதும் குற்றம் சாட்டினார்கள். ராஜா அவர்களே, நீங்கள் மாகாணத்தின் அதிகாரிகளாக நியமித்த இந்த யூதர்கள் உங்கள் கட்டளையை மதிக்கவில்லை. உங்கள் தெய்வங்களை வணங்காமல் உங்கள் நிறுவிய பொற்சிலையை பணியாமல் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். இதைக் கேட்டதும் நேபுகாத் நேச்சருக்கு கடும் கோபம் உண்டானது. அவன் அந்த 3 இளைஞர்களையும் தன் முன்பாக அழைத்து வரச் சொன்னான். நீங்கள் என் தெய்வங்களை வணங்காததும் பொற்சிலையை பணியாததும் உண்மையா? இப்போது கடைசி வாய்ப்பு தருகிறேன். இசையின் சத்தம் கேட்கும்போது நீங்கள் சிலையை வணங்கினால் தப்பிக்கலாம். இல்லையென்றால் எரியும் நெருப்பு சூளையில் தள்ளப்படுவீர்கள். உங்களை என் கையிலிருந்து காப்பாற்றப் போகின்ற அந்த கடவுள் யார் என்று கர்வத்துடன் கேட்டான். அதற்கு அந்த 3 பேரும் தைரியமாக பதிலளித்தனர். ராஜா அவர்களே, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் அதிகம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எரிகிற அக்கினி சூளையிலிருந்து எங்களை காப்பாற்ற வல்லவர். ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்கள் தெய்வங்களை வணங்கவோ நீங்கள் நிறுவிய பொற்சிலையை பணியவோ மாட்டோம் என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அவர்களது பதிலைக் கேட்டு ராஜாவின் கோபம் உச்சத்தை அடைந்தது. சூளையை வழக்கத்தை விட 7 மடங்கு அதிக வெப்பமாக்கும்படி கட்டளையிட்டான். பின்பு தன் இராணுவத்தின் பலசாலிகளான வீரர்களை அழைத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அவர்களுடைய ஆடைகளுடனே கட்டி எரியும் நெருப்பு சூளையிலே வீசும்படி உத்தரவிட்டான். ராஜாவின் கட்டளை மிகவும் கடுமையாக இருந்ததாலும் சூளை அதிக வெப்பமாக இருந்ததாலும் அந்த 3 இளைஞர்களையும் தூக்கிச் சென்ற வீரர்களையே நெருப்பு சுட்டெரிந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரும் கட்டப்பட்டவர்களாக நெருப்பின் நடுவே விழுந்தார்கள். அப்போது நேபுகாத் நேச்சர் ராஜா ஒரு நம்ப முடியாத காட்சியை கண்டான். அவன் ஆச்சரியத்துடன் தன் மந்திரிகளை அழைத்து, நாம் 3 பேரைத்தானே கட்டி நெருப்பில் போட்டோம். ஆனால் இதோ 4 பேர் கட்டுகளின்றி நெருப்பின் நடுவில் உலாவுவதை காண்கிறேன். அவர்களுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. 4வது நபரின் தோற்றம் ஒரு தேவபுத்திரனைப் போல இருக்கிறது என்று கூறினான். உடனே ராஜா நெருப்பு சூளையின் வாசலுக்கு அருகே சென்று, உன்னதமான தேவனுடைய ஊழியர்களே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவே, வெளியே வாருங்கள் என்று அழைத்தான். அவர்கள் நெருப்பிலிருந்து வெளியே வந்தபோது அங்கே கூடியிருந்த அதிகாரிகள், மந்திரிகள் அனைவரும் ஒரு அதிசயத்தைக் கண்டார்கள். அவர்களின் உடலில் நெருப்பு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஒரு தலைமுடி கூட கருகவில்லை. அவர்களின் ஆடைகள் சேதமடையவில்லை. நெருப்பின் வாடை கூட அவர்கள் மேல் வீசவில்லை. இதைக் கண்ட நேபுகாத் நேச்சர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவன் போற்றப்படுவாராக. அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்மை நம்பிய இந்த ஊழியர்களை விடுவித்திருக்கிறார். இனிமேல் இவர்களின் தேவனுக்கு எதிராக யாராவது பழி சொல்லு கூறினால் அவர்கள் துண்டு துண்டாக வெட்டப்படுவார்கள். அவர்களின் வீடு அழிக்கப்படும். இப்படிப்பட்ட அற்புதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவருமில்லை என்று அறிவித்தான். அதற்பிறகு ராஜா அந்த 3 இளைஞர்களையும் பாபிலோன் மாகாணத்தில் இன்னும் உயர்ந்த பதவிகளில் அமர்த்தி அவர்களை கௌரவித்தான்.
இந்த சம்பவம் உண்மையான விசுவாசத்தின் வலிமையையும் சூழ்நிலையிலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவர் என்பதையும் காட்டுகிறது. இந்த கதையின் பாடம், அவர்கள் விசுவாசித்ததினால் நெருப்பு அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. நெருப்பு அவர்களை எரிக்கவில்லை, அது அவர்களின் விசுவாசத்தை வெளிச்சமிட்டது. ஒரு ராஜாவின் இதயம் கூட தேவனின் சக்தியால் மாறியது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விசுவாசத்தை விடாதீர்கள். தேவன் உங்களுடன் இருந்தால் எந்த நெருப்பும் உங்களை தொட முடியாது.